வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 ஆகஸ்ட் 22 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. நேற்றைக்கு காலை 8:30 மணியுடன் முடிவடைந்த 24 மணி நேரத்தில் எங்கேயுமே மழை இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்லியிருந்தோம்? 21ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மழை பொழிவு தொடங்கும். குறிப்பாக 21ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு மதுரை மாவட்டத்தில் பேரையூர், உசிலம்பட்டி மற்றும் மதுரை மாவட்ட வடக்கு பகுதி தொடங்கி அதிராமப்பட்டினம் வரைக்கும் மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம். அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்ட எல்லை பகுதி வழியாக. அதே போல அதிராமப்பட்டினத்திலையும் 3 சென்டிமீட்டர் வரை மழை பொழிவு கிடைத்திருக்கிறது. மதுரை மாவட்ட பேரையூர் உள்ளிட்ட பகுதிகளிலையும் மழை. அதே போல ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதி எண்ணமங்கலம் தொடங்கி சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர் வரைக்கும் மழை. இதுல தற்பொழுது பொழுது விடிந்து கொண்டிருக்கூடிய இந்த நேரத்தில் கூட சென்னைக்கும் செங்கல்பட்டுக்கும் தொடர் மழை பொழிவை கொடுத்து வருகிறது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் பொழுது விடிந்தும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. காலை 9 மணி வரைக்கும் செங்கல்பட்டு மாவட்டம், அதாவது விழுப்புரம் மாவட்டம் மரக்காணத்தில் இருந்து சென்னை மாநகரத்திற்கு இடைப்பட்ட பகுதியில் காலையும் மழை பிடிப்பு தொடர வாய்ப்பு இருக்கு, மெல்ல விலகும். அதே போல கடலூருக்கும் மழை வாய்ப்பு இருக்கு. கடலூர் மாநகரம், கடலூருக்கும் பரங்கிப்பேட்டைக்கும் இடைப்பட்ட பகுதியிலையும் மழை வாய்ப்பு இருக்கு. இப்படி பொழுது விடிந்ததும் மழை இருக்கும். நேற்றைக்கு கடந்த 24 மணி நேர மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் மாவட்டம் வாரியாக பார்ப்போம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் கேளம்பாக்கம் 22 மில்லிமீட்டர், மேலும் திருப்போரூர் தாலுகா அலுவலகம் 21 மில்லிமீட்டர், அடுத்தபடியாக மாமல்லபுரம் PWD பங்களா 20 மில்லிமீட்டர், திருக்கழுக்குன்றம் 19 மில்லிமீட்டர். சென்னையை பொறுத்த வரைக்கும் ஒக்கியம், துறைப்பாக்கம் 105 மில்லிமீட்டர், 10 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்குங்க. துறைப்பாக்கத்தில் மிக அதிகம் எதிர்பார்த்திருந்தோம். நேற்றைக்கு இரவு அறிக்கையில வட்டமிட்டு காட்டியிருந்தோம் கனமழை பகுதி என்று. நேற்றைக்கு அறிக்கையிலேயே சொல்லியிருந்தோம். நேற்று முன்தினத்து கடந்த 2-3 நாட்களாக அறிவித்துக் கொண்டிருந்தோம். பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும், நிறைய இடங்களை ஒதுக்கும் என்றோம். ஆக ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும், ஆனால் பெய்யும் இடத்துல வலுத்த மழை இருக்கும்னு சொன்னோம். அதே போலதான் ஒக்கியம் துறைப்பாக்கத்துல 106 மில்லிமீட்டர், கிட்டத்தட்ட 11 சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது துறைப்பாக்கம். ராஜா அண்ணாமலைபுரம் 10 சென்டிமீட்டர், 104 மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது. அடையாறிலே 95 மில்லிமீட்டர், அதாவது 9.5 சென்டிமீட்டர். ஈஞ்சம்பாக்கம் 84 மில்லிமீட்டர், 8.5 சென்டிமீட்டர் கிட்ட பெஞ்சிருக்கு. பள்ளிக்கரணை 81 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டர். கண்ணகி நகர் 79.5 மில்லிமீட்டர், 8 சென்டிமீட்டர் மழை. மேடவாக்கம் 76 மில்லிமீட்டர், 7.5 சென்டிமீட்டர் மழை. மேலும் பள்ளிக்கரணை ஒரு பகுதி, மேலும் ஒரு பகுதி 76 மில்லிமீட்டர். நுங்கம்பாக்கத்தில் 67 மில்லிமீட்டர், நீலாங்கரை 61 மில்லிமீட்டர், வேளச்சேரி 59 மில்லிமீட்டர், மேலும் மேடவாக்கம் 50 மில்லிமீட்டர், வடபழனி 46 மில்லிமீட்டர், அமைந்தகரை 46 மில்லிமீட்டர், மேலும் மடிப்பாக்கம் 44 மில்லிமீட்டர், சோழிங்கநல்லூர் 31 மில்லிமீட்டர், வளசரவாக்கம் 28 மில்லிமீட்டர், நாராயணபுரம் ஏரி 27 மில்லிமீட்டர், சைதாப்பேட்டை 26 மில்லிமீட்டர், மேலும் பார்த்தீங்கன்னா மணலி 24 மில்லிமீட்டர், பெருங்குடி 22 மில்லிமீட்டர், பாரிஸ் கார்னர் 22 மில்லிமீட்டர், அண்ணாநகர் மேற்கு 20 மில்லிமீட்டர், உத்தண்டி 20 மில்லிமீட்டர், கொளத்தூர் 20 மில்லிமீட்டர், நெற்குன்றம் 17 மில்லிமீட்டர், சென்னை சென்ட்ரல் 14 மில்லிமீட்டர், ஐஸ் ஹவுஸ் 10 மில்லிமீட்டர், புழல் 10 மில்லிமீட்டர், தண்டையார்பேட்டை 8 மில்லிமீட்டர், மேலும் காசிமேடு 7 மில்லிமீட்டர் மழைப்பொழிவு நிறைய இடங்கள்ல பொழிந்திருக்கிறது. அதிகபட்சமாக துறைப்பாக்கம் 11 சென்டிமீட்டர் மழை, 10.5 சென்டிமீட்டர் சரியாக. அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மழைப்பொழிவு அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. கடலூர் அறிக்கை கிடைக்கப்பெறவில்லை. மேலும்
தர்மபுரி மற்றும் திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு சில இடங்களில் இருந்தது. ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதி மழைப்பொழிவு கிடைத்திருக்கிறது. ஈரோடு 28 மில்லிமீட்டர், மொடக்குறிச்சி 21 மில்லிமீட்டர், அம்மாப்பேட்டை 4 மில்லிமீட்டர். மேலும் பல இடங்கள்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக பெரம்பலூர் மாவட்டத்தில் செட்டிக்குளம், வேப்பந்தட்டை, கிருஷ்ணாபுரத்தில் லேசான மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது. சேலம் மாவட்டத்தில் கரியகோவில் அணை 24 மில்லிமீட்டர், ஆத்தூர் 16 மில்லிமீட்டர். அடுத்தபடியாக நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி 10 மில்லிமீட்டர், தேவாலா, கேத்தி, அப்பர் கூடலூர், கூடலூர் பசார், பந்தலூர், பார்வுட் மற்றும் எமரால்டிலையும் மழை. தேனி மாவட்டத்தில் ஆண்டிப்பட்டி, வைகை அணை, வீரமாண்டிலையும் மழை, லேசான மழை. அடுத்தபடியாக திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர்லையும் லேசான மழை. அடுத்து விழுப்புரம் மாவட்டத்திலையும் மழை, ஆனால் இன்னும் மழை பொழிவு கிடைக்கப்பெறவில்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நல்ல மழை பொழிந்திருக்கிறது. இன்னும் பல இடங்கள்ல திருச்சி மாவட்டம் கரூர் எல்லையோரத்தில் காவிரி கரையோரத்தில் கனமழை பொழிந்திருக்கிறது. ஒரு 6-7 சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது. இப்படி ஆங்காங்கே மழை பொழிவு இன்றைக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம். தற்பொழுது பார்த்தீங்கன்னா மழை எதிர்பார்த்தது போலவே கடலோரம் பொழிந்து கொண்டிருக்கிறது. உள்ளேயும் செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மழை பொழிந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டம் எல்லை தொடங்கி, அதாவது வந்தவாசி மற்றும் மதுராந்தகம், செங்கல்பட்டு, மறைமலை நகர், தாம்பரம் மற்றும் பூந்தமல்லி வரைக்குமே, சென்னை, வட சென்னையில் சென்னை மாநகரம், தாம்பரத்தில் கேளம்பாக்கம், மேலும் மாமல்லபுரம், கல்பாக்கம், இதெல்லாமே செய்யூரில் இருந்து நல்ல மழை. சரியா சொல்ல போனா உள்ளே சேத்துப்பட்டுக்கு கிழக்கு புறம் இருக்கக்கூடிய வந்தவாசியில் இருந்து மதுராந்தகம், மேலும் கல்பாக்கம், மாமல்லபுரம், கேளம்பாக்கம், இதெல்லாம் நல்ல மழைப்பிடிப்பு சென்னை வரைக்கும். அடுத்தபடியாக கடலூர் மாவட்டத்திலையும் பரங்கிப்பேட்டைக்கும் கடலூருக்கும் இடையே பன்ரூட்டிலையும் லேசான மழை பொழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில இன்றைக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழை விலகுவதற்கு கொஞ்சம் தாமதம் ஏற்படும் சென்னை மழை. காரணம், நேற்றைக்கு மாலை கிளம்பிய வெப்பச்சலன மழை, அதாவது மகாராஷ்டிரா, கோவா, மத்திய பிரதேச பகுதியிலிருந்து வந்த வெப்ப நீராவியது வட மாநிலங்களிலே தனியாக காற்று சுழற்சி இமயமலை ஒட்டிய பகுதிகளில் நிலை கொண்டிருக்கிறது. இதற்கு தனியாக வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய வளிமண்டல சுழற்சி காரணமாக இந்த வெப்பச்சலன இடிமழை இது ஒரு 3 நாட்களுக்கு இந்த மழைப்பொழிவை தமிழ்நாட்டிலே கொடுக்கும். இன்றைக்கு 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா மதுரை, இன்றைக்கு எங்க மழை தொடங்கும்னு பார்த்தீங்கன்னா மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, இது ரெண்டுக்கும் தொடக்கம், இந்த இருந்தா தொடக்கம். நல்ல மழை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டத்தில் நல்ல மழை தெரிகிறது இன்றைக்கு. சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டம். அதனைத் தொடர்ந்து இந்த மழைப்பொழிவு அப்படியே டெல்டாவிற்கும், வடகடலோர மாவட்டம், வடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் நள்ளிரவிலே மழைப்பொழிவை கொடுக்கும். இன்று போல் நாளையும் வடகடலோரம் விடிந்தும் மழை தொடர வாய்ப்பு இருக்கிறது. அதாவது புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை தொடங்கி திருவள்ளூர் வரைக்கும் இடைப்பட்ட பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துக்கு கிடைக்கதான், அம்மாப்பேட்டை, அதாவது ஈரோடு மாவட்டத்துக்கும் இருக்கும், கிருஷ்ணகிரி, தர்மபுரிக்கும் இருக்கும், சேலம், நாமக்கலுக்கும் இருக்கும். ஆனால் கிழக்கே வந்துதான் தீவிரமடையும். அதாவது திண்டுக்கலோட கிழக்கு ஓரத்தில் இருந்து புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, டெல்டா மாவட்டங்கள் ஆங்காங்கே, டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதிக்கு கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் இந்த மழைப்பொழிவை உருவாக்குகிறது. ராமநாதபுரத்தில் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் புதுக்கோட்டை, சிவகங்கை மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. கடலூரில் நுழையக்கூடிய காற்று தான் சென்னைக்கு போய் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. இதனால இன்றைய மழைப்பொழிவு சற்று உள்ளேயும் இருக்கும், வட கடலோரம் இருக்கும். டெல்டாவின் உள்பகுதி உறுதி. அரியலூர், பெரம்பலூர், கடலூர், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம் மற்றும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களுக்கு இன்றைக்கு மழை உண்டு. தொடக்கம் சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்ட எல்லை பகுதியில் இருந்து. அதே போல நாளை சனிக்கிழமை 23ஆம் தேதியும் மாலை இரவிலே மழை உண்டு. இன்றைய விட கூடுதல் பரப்பில் நாளை மழை இருக்கும். இன்றைய விட கூடுதல் பரப்பில் நாளை மழை இருக்கும். சனிக்கிழமை 23ஆம் தேதி பெரும்பாலான மாவட்டங்கள், அதாவது விருதுநகர் மாவட்டம், தூத்துக்குடி மாவட்ட எல்லை தொடங்கி மதுரை மாவட்டத்தில் சற்று கனமழையாக, மதுரை, திண்டுக்கல், திருச்சி, கரூர், நாமக்கல் கொஞ்சம் உள்ளேயும் வந்து மழைப்பொழிவு தீவிரமடையும். நாமக்கல், கரூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, ராமநாதபுரம் உள்பகுதி, சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை,
டெல்டாவின் தெற்கு ஓரம் கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு இன்னும். ஏன்னா அது வேதாரண்யம் அதிராம்பட்டினம் பகுதியில் அதிராம்பட்டினம் கூட இருக்கும். அதிராம்பட்டினத்திற்கு கிழக்கே வேதாரண்யம் வரைக்கும் வாய்ப்பு இருக்கு, உறுதிப்படுத்த முடியல. ஆனால் உள்ளே இருக்கும் கண்டிப்பாக. நாகப்பட்டினம் மாவட்ட வடக்கு பகுதி மற்றும் திருவாரூர் மாவட்ட வடக்கு பகுதி, தஞ்சாவூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி, வடக்கு பகுதி மற்றும் அப்படி பேராவூரணி, கும்பகோணம், தஞ்சாவூர் இதெல்லாம் இருக்கும். நெய்வாசல் கூட இருக்கும், மன்னார்குடி கூட வாய்ப்பு இருக்கு. அப்படியே அதற்கு வடக்கே தொடங்கி வடகடலோரம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வரைக்கும் நல்ல மழைப்பொழிவு நாளையும் கொடுக்கும். இதுல நிறைய மழைப்பொழிவுன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை மற்றும் திருச்சி, மதுரை, நாமக்கல், சேலம், அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி இதெல்லாம் நல்ல மழைப்பொழிவு நாளை தெரிகிறது 23ஆம் தேதி சனிக்கிழமை. அதே நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளிலையும் கடுமையான கருமேகம் சூழும். ஆனால் மழைப்பொழிவு எல்லாமே கிழக்கே வந்துவிடும். நள்ளிரவிலே, அதாவது நாளை சனிக்கிழமை நள்ளிரவிலே டெல்டாவிற்கு கனமழை தெரிகிறது. ஒட்டுமொத்த வடமேற்கு காற்றும், அதாவது தெற்கு டெல்டாவிற்குமே வாய்ப்பு இருக்கு. நாளை 23ஆம் தேதி சனிக்கிழமை நள்ளிரவுக்கு பிறகு அல்லது நள்ளிரவிலே முன்னிரவுக்கு பின்பகுதின்னு சொல்லலாம். இரவு 9 மணிக்கு மேல 10-11 மணி அளவில் டெல்டாவின் தெற்கு கடலோரம் உட்பட கோடியக்கரை, வேதாரண்யம் உட்பட தலைஞாயிறு, திருத்துறைப்பூண்டி, முத்துப்பேட்டை, தகட்டூர், வாய்மேடு உட்பட நாளை 23ஆம் தேதி சனிக்கிழமை கனமழை தெரிகிறது. அந்த மழைப்பொழிவு புதுக்கோட்டைக்கும், அதாவது தொண்டிக்கும் புதுச்சேரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒரு கனமழை பொழிவை கொடுக்கலாம். அது டெல்டா மாவட்டங்கள், புதுக்கோட்டை மாவட்டம் மற்றும் திருச்சி மாவட்டம், அரியலூர், பெரம்பலூரை மையமாக வைத்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது நாமக்கல், சேலம், திருச்சி, திண்டுக்கல் இதெல்லாமே ஒரு மழை இருக்கும். பெரும்பாலான மாவட்டங்கள்ல மழை இருக்கும். கனமழை என்பது நாளைக்கு திருச்சி, மதுரை, திண்டுக்கல், புதுக்கோட்டை, சிவகங்கை, இதை விட கூடுதல் மழை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காரைக்கால் மற்றும் அரியலூர், பெரம்பலூர், கடலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், புதுச்சேரி, சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு. ஆனால் புதுச்சேரிக்கும் தொண்டிக்கும் இடையில தான் நிறைய நாளை கனமழை தெரிகிறது 23ஆம் தேதி சனிக்கிழமை. அடுத்தபடியா 24ஆம் தேதியும் மழை இருக்கும். 23ஆம் தேதி நள்ளிரவுக்கு பிறகு 24ஆம் தேதி அதிகாலை வரை தொடரக்கூடிய மழை. 24ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்தே மழை இருக்கும். 24ஆம் தேதி கொஞ்சம் தீவிரம் குறையும். ஆனா உச்சபட்ச மழைப்பொழிவு 23ஆம் தேதி சனிக்கிழமை. 22 நேற்றை விட இன்றைக்கு மழைப்பொழிவு கூடுதல்ங்க. இன்றைய விட மழைப்பொழிவு பரப்பிலும் அளவிலும் நாளை கூடுதல் 23ஆம் தேதி என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தபடியா 24, 25, 26 பெரிதா மழை இருக்காது. புதிய வளிமண்டல சுழற்சி 27ஆம் தேதி உருவாக போகுது. 27லிருந்து 3ஆம் தேதி வரை ஆங்காங்கே சற்று பரவலாக மழை இருந்தாலும் லேசான மிதமான மழையாக இருக்கும். அதாவது எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு, பெரிய மழை இருக்காது. தூறல் நனைக்கும் மழையாக 27லிருந்து 3ஆம் தேதி செப்டம்பர் 3 வரை மழை இருக்கும். செப்டம்பர் 4லிருந்து தான் தீவிரமடைகிறது வெப்பச்சலன இடிமழை பொழிவு. இது தொடர்பாக தனியாக அறிக்கை ஒன்று சமர்ப்பிக்கிறேன். வடகிழக்கு பருவமழையில மிக துல்லிய அறிக்கை மேலும் மெருகூட்டப்பட்டு புதிய தகவலுடன் இணைந்து அடுத்ததாக சமர்ப்பிக்க இருக்கிறேன். அதையும் இணைந்து பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.